திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்குமாறு கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. திருச்செந்தூர் கடற்கரைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் இரண்டாவது நாளாக தற்பொழுது கடலானது உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலில் புனித நீராடி முருகனை தரிசனம் செய்வார்கள். இந்நிலையில் நேற்று மதியம் 3 மணி அளவில் திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடல் திடீரென சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் கடற்கரையில் சுமார் 100 அடிக்கு கடல் நீரானது தேங்கியது. அதனைத் தொடர்ந்து மாலையில் 5 மணி அளவில் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்று திருச்செந்தூர் கடலானது உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை தற்பொழுது 500 மீட்டர் நீளத்திற்கு சுமார் 70 அடி கடல் உள்வாங்கி காணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடல் உள்வாங்கி காணப்படுவதால் கடலுக்குள் இருக்கும் பச்சை பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிந்த வண்ணம் இருக்கின்றது. அதன் மீது ஏறி கடலுக்குள் பக்தர்கள் குளித்து விளையாடியும் வருகின்றனர். கோவிலுக்கு வந்த சில பக்தர்கள் பாறைகள் மீது நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். கடல் உள்வாங்கிய பகுதிகளில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கவனமாக குளிக்க வேண்டும், ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது என்று பல்வேறு அறிவுறுத்தலை தற்பொழுது பாதுகாப்பாக குளிக்க அறிவுறுத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி.